ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 குவாலிஃபயர் 1 மேட்சோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இந்த சீசனில் டாப் 2 டீம்ஸாக இருக்குது. கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து இதில் வந்து விளையாட போகிறாங்க அகமதாபாத்தில். ஸோ இந்த குவாலிஃபயர் 1ல் ஜெயிக்கிறவங்க டேரெக்டாக த்ரூ ஃபைனல் போக போகிறாங்க. தோக்குறவங்க குவாலிஃபயர் 2 ஆட போகிறாங்க. லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஏதோ ஒரு லக் ஃபேக்டரில் நம்பர் 2 வந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க நம்பர் 3rd தான் முடிக்க வேண்டியது பாயிண்ட்ஸ் டேபிளில். பட் ஆனால் இந்த சண்டே வந்து கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் வந்து அபாண்டட் ஆனதுனால அந்த ஒரு நெட் ரன் ரேட் அடிப்படையில் எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. பட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இந்த குவாலிஃபயர் 1ல தோத்தா கூட அவங்களுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் இருக்குது குவாலிஃபயர் 2 நம்ம சேப்பாக்கலாம் நடக்க போகிற மேட்ச்சில். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அகமதாபாத்தில் நடக்குது. அகமதாபாத்தில் இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சு 2-3 மேட்சுகள் வந்து மழையால் கேன்சல் ஆச்சு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மழையால் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அது இப்போதைக்கு அது வந்து ஒரு ரைனி சீசன் இல்லை தான். அந்த சைடில் வெஸ்டர்ன் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை அது ஒரு ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் தான் மழை பயங்கரமாக பெய்யும். பட் இப்போ திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருக்கனால இப்போதைக்கு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக மழை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு வெதர் பார்க்குற மாதிரி இருக்குது. பார்ப்போம், எதுவும் மழையால் எதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது அப்படின்றது மெயினாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் செம்ம ஸ்ட்ராங்காக இந்த சீசன் ஃபுல்லாக ஆடி இருந்தாங்க. அதுக்கான ஒரு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பேர் தாறுமாறாக சுனில் நாராயண் ஆனார். உண்மையிலே அவர் ஒரு மேட்சுமே சொல்லி அடிச்சார். அவர் இப்படி பேட்டிங் ஆடுவார்னு யாருமே எதிர்பார்க்கல சுனில் நாராயணை. மெயினாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பேக் பண்ணது வந்து மெயினாக ஓப்பனராக அவரை இறக்கி விட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர் கேகேஆர்ல கேப்டன் ஆகும்போது அவர் இறக்கி விட்டார் ஓப்பனிங்கில். அதே மாதிரி இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட ஒரு மென்டாராக இருக்காரு, ஒரு பேட்டிங் கோச்சாகவும் இருக்காருன்னே சொல்லலாம். லைக் அவர் இப்போ வந்து அவர் நல்லா பேக் பண்ணி ஓப்பனராக இறக்கி விட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீர் வந்து சுனில் நாராயண் மேலே வச்ச ட்ரஸ்ட்டை அதை அவர் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணாரு. ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேனாக ஓப்பனிங் வந்து இந்த பொழக்க முடியுமான்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தாறுமாறா ஒரு மேட்சுமே இந்த சீசன்ல வந்து செம்ம ஸ்டைலிஷா ஆடினாரு. யூஸ்வலா அவருக்கு தெரிஞ்சது 2 ஷாட் தான். ஒன்று வந்து ஸ்கொயர் லெக் மேலே அடிப்பாரு. அது வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் ஷாட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. லைக் விக்கெட்ஸ் எடுக்கிறோம்னா அந்தளவுக்கு வந்து திறமையாக ஆடினார் பேட்டிங். நிறைய மேட்சஸ் வந்து ஒரு 12 மேட்சஸ் கிட்ட 461 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஒரு 350 ஒரு 100 வேற அடிச்சிருந்தாரு. லைக் அந்த 100 மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் அது சரியான ஒரு செஞ்சுரி, வெல் டிசர்வ்டு செஞ்சுரி வேற. பட் அது எந்த மேட்ச்ல அடிச்சாருன்னு தெரியல. பட் ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாக ஆக்சுவலி இந்த சீசன் தான் நான் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட விடாமல் இப்போ நடந்து முடிஞ்ச ஏதோ ஒரு 72 மேட்ச் கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மேட்சஸ் எல்லாமே நான் பார்த்தேன் நான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸ்லாம் வந்து நமக்கு பார்க்க டைம் நிறைய கிடைச்சிது. அதனால வந்து கேகேஆர் மேட்சஸ் எல்லாமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பிகாஸ் ஆஃப் சுனில் நாராயண் அவரோட போலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட் கிட்ட போட்டிருந்தாரு ஒரு 12 மேட்ச் ஆடி. இப்போ பிரமாதமாக சுனில் நாராயணோட போலிங்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைக் அந்தளவுக்கு வந்து வேரியேஷன் இருக்கா. பட் அவரோட ஸ்டைல் ஆஃப் போலிங் நமக்கு தெரியும். வந்து ரன்ஸை ரொம்ப கட்டுப்படுத்துவார். எப்பேற்பட்ட ஹிட்டர் ஆப்போசிட்ல ஒரு டோனி மாதிரி ஒரு பெரிய ஹிட்டர் இருந்தாலும் இல்லை ஒரு கிறிஸ் கெயில் மாதிரி ஒரு பெரிய ஹிட்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரன்ஸை வந்து செம்மையாக கட்டுப்படுத்துவார். ரொம்ப ஒரு ஸ்டைலான ஒரு மிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பின்னர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஆட போகிற எஸ்ஆர்ஹெச் எதிர்க்க வந்து ரொம்ப ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார். எஸ்பெஷலி ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா 2 பேரும் ஒரு வெறித்தனமான ஃபார்மில் இருக்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர்ஸ். எஸ்ஆர்ஹெச்க்கு செம்ம பயங்கரமாக ஆடிட்டு வராங்க இந்த சீசனில். ரொம்ப அக்ரெசிவாக ஆடிட்டு வராங்க. மெயினாக பவர் பிளேல அப்படி அடிக்கிறாங்க ஒரு மேட்ச்லையும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் த்ரெட்டாக இருப்பார் சுனில் நாராயண். எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து இந்த குவாலிஃபயர் 1ல பவர் பிளேக்குள்ளே கொண்டு வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேப்டன் ஃபயாஸ் ஐயர் அது வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு பவுலராக இருப்பார் இந்த கேகேஆர் டீமில் இந்த குவாலிஃபயர் 1 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவரும் ஒரு செம மிஸ்ட்ரி லெக் ஸ்பின்னர். செமையாக போட்டுட்டு வர்றாரு. லாஸ்ட் ஒரு 3-4 சீசனில் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு கேகேஆர். ரொம்ப எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு பவுலராக தான். சில டைம் ஏதாவது ஒரு 1-2 மேட்சஸில் ரொம்ப ஒரு பேட்டிங் சாதகமான ஒரு பிச்சில் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு. பட் அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் ரொம்ப எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு பவுலர். ரொம்ப லைன் அண்ட் லென்த்து பக்கவாக போடக்கூடிய ஒரு லெக் ஸ்பின்னர். லைக் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் அட் ப்ரெசென்ட் நான் சொல்ல வருவேன். பட் அவருக்கு இந்தியன் டீமில் அதிகமாக சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. இன் ஃபியூச்சர் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பெருசாக அவருக்கு கிடைச்ச வாய்ப்பையும் அவர் இன்ஜுரியில் இருந்ததுனால அவரால் போக முடியல. பாப் ஹோப் அவருக்கு இந்தியாவில் விளையாட ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கலாம் இந்தியன் டீமில். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு ஸ்பின்னர், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பின்னராக இருப்பார். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். ஒன்று பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம்னு இந்த சீக்கா ஸ்டைலில் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ரொம்ப சென்சிபிளாக எனக்கு ஆடக்கூடிய பிளேயர்னு வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு சென்சிபிளாக ஆடுறாரு. அவரும் சம்டைம்ஸ் அக்ரெசிவாக ஆடுறாரு. அதை தவிர மிச்சம் எல்லாமே வந்து அக்ரெசிவ் டைப் ஆஃப் பிளேயர்ஸ்ன்றதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்பின்னராக இருப்பார். அங்கே இருக்க மெயினாக ரைட் ஹேண்டர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கே சொல்ல போனால். அப்படி இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப ஒரு த்ரெட்டாக இருப்பார். லைக் ஹென்ரி கேல்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து வருண் சக்கரவர்த்தி ரொம்ப ஒரு இது மாதிரி பிளேயராக இருப்பார். பட் ஹென்ரி கேல்சன் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப இந்த ஐபிஎல் இதெல்லாம் ஆடி அவர் வந்து ஸ்பின்னர்ஸை புழக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு காலத்தில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஊர் ஸ்பின்ல அதுவும் நம்ம இந்தியன் ட்ராக்ல ஆட பயப்படுவாங்க. பட் இப்போ எல்லாருமே வந்து ஸ்பின்னர்ஸை பறக்க விடுறாங்க.
பார்ப்போம் எப்படின்றது. அதே மாதிரி வந்து ஹர்ஷித் ராணா அவர் வந்து அவரோட அந்த ஒரு செலிப்ரேஷன் மயக் அகர்வால் விக்கெட் எடுத்துட்டு இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்ல அவர் பண்ண ஒரு செலிப்ரேஷன் செம்ம ட்ரெண்ட் ஆனாரு. அதில் பல மீம்ஸ்லாம் வந்தது. கடைசியில் அவர் அதுக்காக ஒரு மேட்ச்லேயும் சஸ்பெண்ட் ஆனாரு. பட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்ல ஒரு 16 விக்கெட் கிட்ட போட்டிருக்காரு இந்த சீசன்ல. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு எக்கனாமிக்கலாகவும் போட்டிருக்காரு. கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூடான பர்சனாக இருந்தாலும் ஸோ அந்த அந்த ஒரு லைன் லென்த் வேரியேஷன்லாம் பயங்கரமாக போடுறாரு. எஸ்பெஷலி தைரியமாக பவர் பிளேயர் போடுறாரு. எவ்வளோ பெரிய ரன்ஸாக இருந்தாலுமே ஈஸியாக லைக் வந்து ரொம்ப கட்டுப்படுத்துறாரு. டிஃபெண்ட் பண்ணுறாரு முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப பெரிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்ப பயங்கரமாக தைரியமாக போட்டிருக்காரு. அது ஒரு யங்ஸ்டர் சூப்பராக பேக் பண்ணுறாங்க கேகேஆர் டீம் வந்து. ஒரு நல்ல பிளேயர் கொஞ்சம் ஆட்டிடியூட குறைச்சிக்கிட்டாருன்னா தரமான ஒரு பிளேயர். அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போலராக இருப்பார் இந்த செமிஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப ஒரு த்ரெட்டாக இருப்பார். அவரோட அந்த ஒரு 4 ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர்ஸாக இருக்கும். கொடுத்துருந்து பார்ப்போம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இந்த குவாலிஃபயர் ஒன்லன்றது. அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஆண்ட்ரூ ரசல் இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஹிட்டர்ஸ். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து அன்னைக்கு டே அவங்களுக்கான அந்த ஃபார்ம்ல இருந்து பால் பேட்டில் மாட்டிச்சுன்னா கிழிச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ப்ளஸ் வெங்கடேஷ் ஐயருக்கு இந்த சீசனில் பெருசாக அந்த அளவுக்கு ஒரு அப் த ஆர்டர் சான்ஸ் கொடுக்கல. பெருசாக பேட்டிங்கில் சான்ஸ் கொடுக்கல. பட் அவர் கொடுத்துருந்தா நல்லா சூப்பராக ஆடிருப்பாரு. அப்போ கூட வந்து 1-2 மேட்சஸ் நல்லா தான் அடிச்சு கொடுத்தாரு இந்த சீசனில். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். அவர் இந்த குவாலிஃபயர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நம்பர் 3ல ஆகணும். கண்டிப்பாக ஒரு நம்பர் 3ல தான் ஆட வைக்கணும். ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு பிளேயர். சில டைம் வந்து சென்சிபிளாகவும் ஆடுவார் சுச்சுவேஷன்ஸை பொறுத்து. சில டைம் வந்து அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதே டைப் ஆஃப் பிளேயர் தான் லைக் ஆண்ட்ரூ ரசல். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. சும்மா வந்து போட்டு பிரித்து எடுத்துருவார். ஸ்பின்னர்ஸ்னால் மட்டும்தான் கொஞ்சம் செதறுவார். அட் த சேம் டைம் பேசர்ஸை வந்து போட்டு உரிச்சு எடுத்துருவார். எஸ்பெஷலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே வந்து ஸ்பின்னர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களான்னு இந்த ஸ்குவாடில் எனக்கு தெரியல. ஏன்னா பேசர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின், நட்ராஜன், லைக் புவனேஸ்வர் குமார் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதனால வந்து பேசர்ஸை இவர் வந்து அடிச்சு செதற விட்டுருவாரு. என்ன மாதிரி பிச்சாலும் எஸ்பெஷலி அகமதாபாத்லாம் வந்து ஒரு பேட்டிங் ட்ராக்கு. ஒரு சின்ன கிரவுண்டு வேறு. இவர் அடிச்சார்னா 6 கிரவுண்ட் அவுட்டே வெளியே போவோம். அந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் மோடில் ஆடக்கூடிய ஒரு பீஸ் மோடில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பாக இவரோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். பட் அவங்க என்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் வச்சு இவர் வந்து கட்டுப்படுத்துறாங்க. ஏன்னா இவர் வந்து ஸ்பின்னுக்கு மட்டும்தான் இவர் கட்டுப்படுத்த முடியும். ஃபாஸ்ட் பவுலிங்லாம் போட்டு முடிச்சிருவார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். பட் எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேட்ச்சில். அவர் வந்து ரொம்ப அப்படியே வெளியே உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி எய்டன் மார்க்கும் ஒரு நல்ல ஸ்பின்னர் தான். பட் அவருமே பெருசாக ஆட வைக்கல இந்த சீசனில் அதிகமான மேட்சஸ். ஸோ அவரை லாஸ்ட் இயர் கேப்டன்சி கொடுத்தாங்க. இப்போ அவர் கேப்டன்சி விட்டு எடுத்ததுலேருந்து அவரும் பெருசாக ஆட வைக்கல இந்த டீமில். பார்ப்போம். ஒன்று வாஷிங்டன் சுந்தர் இல்லை ஈடன் மார்க்கம் 2 பேர் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வரணும். இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. பார்ப்போம் எப்படி அந்த எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த ஸ்குவாடை எப்படி எடுக்கிறாங்கன்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட் அவர் இப்போ வந்து நேஷனல் டியூட்டி வேர்ல்ட் கப்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் வேற லெவலில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் ஸ்குவாடு. அவரும் இந்த கேகேஆர் டீம் இந்த ஒரு நம்பர் 1 பொசிஷனில் வந்து ஒரு குவாலிஃபயர் 1 ஆடுறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தார். பிகாஸ் பவர் பிளேலாம் அடிச்சு ஓட விட்டார். சுனில் நாராயண் கூட சேர்ந்து சரியான ஒரு ஹிட்டிங். ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டராக இருந்தார். கிட்டத்தட்ட 12 மேட்சஸ்ல 446 ரன்ஸ் கிட்ட இந்த சீசனில் அடிச்சிருக்காரு. ஒரு 450 கிட்ட அடிச்சிருக்காரு. ரொம்ப அவரை மிஸ் பண்ணுவாங்க கேகேஆர் இந்த டைம்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்டா ஆடின பிளேயர். லைக் அவர் மற்ற லீக்ல எல்லாமே பிரமாதமா ஆடினார். ஐபிஎல் தவிர வித் அதர் மேஜர் லீக்ஸ்ல எல்லாமே செம்மையா ஆடினாரு. அந்த ஒரு ஃபார்மோட தான் அவர் ஐபிஎல்ல வந்தாரு. இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் என்னோட ஒரு ஐபிஎல் ப்ரிவியூ வீடியோல கேகேஆர் டீமுக்கு சொல்லியிருப்பேன். அவர் ஒரு பெரிய பேட்டரா இருப்பாரு, சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்றது. அதே மாதிரி இந்த சீசன் ஃபுல்லா அடிச்சு பறக்க விட்டார் ஒரு மேட்சுமே. செம்ம ஒரு ஸ்டைலிஷான ஒரு இங்கிலாந்து பேட்ஸ்மேன். லைக் எல்லாரும் நம்ம ஊரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வேர்ல்ட் கப் போகிறாங்க. கண்டிப்பாக வேர்ல்ட் கப்பில் மோஸ்ட்டாக அவர் தான் இங்கிலாந்து டீமுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருப்பார். என்ன மாதிரி த்ரெட்டை கொடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியல. அந்த அதர் சைடு எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸோட தான் வந்திருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களோட பவுலிங்கும் ஓரளவு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. பேட்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அவங்களுக்கு இந்த சீசனில். எஸ்பெஷலி டிராவல்ஸ் ஹெட் வேற லெவலில் ஆடினார். ஒரு 5 கோடி கிட்ட தான் அவர் எடுத்தாங்க. பட் இந்தளவுக்கு கம்மியான ப்ரைஸில் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்காக ஒரு வேர்ல்டு கப், ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் அடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய ஃபார்மில் வந்திருக்காரு. வேர்ல்டு கப் நம்ம ட்ரீமே எடுத்தவர் அவர் தான். அந்தளவுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஹேட்டர்ஸ் இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச் எடுக்கும்போது. பட் ஆனால் ஒரு தரமாக ஆடினார் இந்த சீசனில். பவர் பிளேயில் அடின்னு அடிச்சார். நான் எதிர்பார்க்கல ஒரு T20 அடாப்ட் ஆகி ஆடுவார். ஏன்னா அவர் வந்துட்டு டெஸ்ட் அண்ட் ஓடிஐ பேட்ஸ்மேன். நான் இந்த எஸ்ஆர்ஹெச் டீம் அவர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரிவியூ வீடியோவில் கூட நான் பிஃபோர் ஐபிஎல் சொல்லியிருந்தேன். டிராவல்ஸ் ஹெட் வந்து T20 அடாப்ட் ஆகிட்டு ஆடுவாரான்றது இந்த வேர்ல்ட் கப்பில் பார்க்கணுன்றது, இந்த ஐபிஎல்ல பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அதை வந்து பார்த்தேன். கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. நானும் ஒரு பயங்கரமான ஒரு T20 பேட்டர் தான் அப்படின்றது. கிட்டத்தட்ட 12 மேட்சஸ்ல 533 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஒரு
450s கிட்ட அடிச்சிருந்தாரு. ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு 70 to 80 ரன்ஸ் இந்த பவர் பிளேல எஸ்ஆர்எச் அடிக்கிறதுக்கு காரணமா அவர் இருந்திருந்தாரு. அபிஷேக் சர்மா கூட சேர்ந்து செம்ம பார்ட்னர்ஷிப்போட ரொம்ப அக்ரெசிவா ஆடுனாரு. ஒரு மேட்சுமே லைக் வந்து ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸ் எல்லாமே போட்டு உரிச்சு எடுத்தாரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின்ல கொஞ்சம் லைட்டா வீக்கா தான் இருந்திருந்தாரு அவர் ஆக்சுவலா இந்தியன் கண்டிஷன்ல. பட் இந்த ஒரு வேர்ல்ட் கப்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு அடாப்ட் ஆயிட்டாரு இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு. ஏன்னா அவர் லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமாவே இங்க தான் இருக்காரு. ஒரு 7, 8 மாசமாவே இந்தியால தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்க போனாங்களான்னு கூட எனக்கு தெரியல. உடனே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் அந்த ஒரு 2 to 3 மந்த்ஸ்ல. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப அடாப்ட் ஆயிட்டாரு. அதனால செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் வந்து கொடுத்தாரு. ஸ்பின்னர்ஸையும் தைரியமா இறங்கி அடிச்சாரு. எஸ்பெஷலி பேசர்ஸ்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு. அபிஷேக் சர்மாவும் அவர் கூட சேர்ந்து ஒரு 13 மேட்சஸ்ல 460 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஒரு 350s கிட்ட அடிச்சிருந்தாரு. ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 2, 3 மேட்சஸ்ல அவர்கிட்ட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் ஆனா ரொம்ப அக்ரெசிவா அவருக்கான ஒரு இது கொடுத்திருந்தாரு. லைக் அவர் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இந்த யுவராஜ் சிங்கோட ஒரு ஸ்டூடெண்ட்னே சொல்லலாம். அந்த மாதிரி யுவராஜ் சிங்கோட ஒரு அண்டர் கைடன்ஸ்ல வராரு அவரு. டீமுக்குள்ள ரொம்ப வந்து பிரமாதமா ஆடினாரு. ஒரு மேட்சும் அவர் ஆடுற ஒரு ஷாட்ஸும் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே வந்து ஒரு யுவராஜ் சிங் தான் ஞாபகப்படுத்துச்சு. மோஸ்ட்டா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். யுவராஜ் சிங் எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோன்றது. அப்படி இருக்கும்போது அவர நினைவுபடுத்துற மாதிரி ஒவ்வொன்னா ஆடினாரு. ஒரு பவர் பிளேல இவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர் டீம் அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. இப்ப இதே பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிஃபயர் 1ல ஆட போறாங்க. அகைன்ஸ்ட் வந்து லைக் வந்து கேகேஆர். அவங்க கேகேஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்கள கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்கன்னா போதும். அடுத்து மிச்சல் ஸ்டார்க், அந்த அர்ஷித் ராணா, ஸோ அதே மாதிரி ஆண்ட்ரே ரசல் இவங்கெல்லாம் போலிங் போட்டாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அடாப்ட் ஆகி அடிச்சு ஓட விட்டுடலாம். ஏன்னா லைக் இவங்க இருக்க ஃபார்ம் அந்த மாதிரி எப்பேற்பட்ட ஸ்டார் போலராக இருந்தாலும் மிச்சல் ஸ்டார்க்கே அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாங்க. இந்த சீசன் ஒரு பெருசாக விக்கெட்டும் போடல. 24 கோடி எதுக்குன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க 2 பேர் கொஞ்சம் இந்த ஸ்பின்னர்ஸை பார்த்து ஆடிட்டாங்கன்னா இந்த 3 பேசர்ஸை முடிச்சிருவாங்க பவர் பிளேல. எஸ்பெஷலி அகமதாபாத்தை பற்றி சொல்லவே தேவையில்ல. அது ஒரு மொட்டை பேட்டிங் ட்ராக், ஒரு சின்ன கிரவுண்டு. அதனால இவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஹியூஜ் த்ரெட்டாக இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு இருப்பாங்க. அதே மாதிரி தங்கராசன் நடராசன் செம்ம டெட் பவுலரு. லைக் வந்து இந்த மாதிரி டெத் ஓவர்ஸ்ல செம்ம திறமையா யார்கர்ஸ் போடக்கூடிய பவுலர். வேரியேஷன்ஸ் பயங்கரமா வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர். அவர் இந்த வேர்ல்ட் கப்ல ரொம்ப மிஸ் பண்றோம். ஒரு ரிசர்வ்ல கூட அவர் எடுக்கல. அதுக்கே நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி திட்டி வீடியோ போட்டிருந்தாங்க பிசிசிஐ. இந்த ஐபிஎல் ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு 11 மேட்ச்ல ஒரு 17 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ரொம்ப க்ரூஷியல் விக்கெட்ஸ்லாம் எடுத்திருந்தாரு. பவர் பிளேலுமே நல்லா எக்கனாமிக்கலா போட்டு ரன்னை கட்டுப்பட்டார். பிளஸ் டெட் ஓவர்ஸ்ல குயிக் விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருந்தாரு. ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான நம்ம ஊர் யார்கர் கிங் தங்கராஜன் நடராஜன் ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பார். இந்த குவாலிஃபயர் 1 பொறுத்த வரைக்கும் எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்ப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேட்சஸ்ல குவாலிஃபயர் 1 இந்த மாதிரி மேட்சஸ்ல த்ரூவா யார் ஃபைனல் போகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிஃபயர் நல்ல ஒரு பிக் ஆஃப் த பவுலராக இருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி பேட் கமின்ஸ் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 கோடி கிட்ட கொடுத்து அவர் வாங்கினாங்க. ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு. ஏன்னா அவர் கேப்டன்சில வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதே மாதிரி வேர்ல்ட் கப்லாம் அடிச்சிருந்தோம். ஆஸ்திரேலியா அடிச்சிருந்தாங்க. அதனால வந்து அவர் அந்த ஒரு நம்பிக்கையில வந்து எஸ்ஆர்எச் வந்து அவரை கேப்டனா வாங்கினாங்க. பட் ஆனால் அவரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 13 மேட்சஸ்ல ஒரு 15 விக்கெட்ஸ் கிட்ட போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 மேட்ச் ரொம்ப அடி வாங்கினாரு. பயங்கரமா அவர் வந்து உரிச்சு எடுத்துட்டாங்க. அவரோட ஸ்பெல்லே எக்கனாமிக்கலா இல்லை. 50 போட்டார் போலிங்லேயே. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் ரொம்ப அடாப்ட் ஆகி கண்டிஷன்ஸ் அடாப்ட் ஆகி ரொம்ப எக்கனாமிக்கலாவே போட்டார். அது பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு இந்தியன் கண்டிஷன்ல பேட் கமின்ஸ் இந்த அளவுக்கு எக்கனாமிக்கலா ஒரு ஐபிஎல்ல போடுறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு கேப்டன் அதுக்கப்புறம் ரொம்ப பொறுப்பா அவரோட போலிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான இந்த 15 விக்கெட்ஸ் கூட ரொம்ப முக்கியமான ஒரு க்ரூஷியல் விக்கெட்ஸ் தான். அந்த அளவுக்கு ஒரு கேப்டனாவும் சரி, ஒரு பவுலராகவும் சரி டீமுக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு வந்தாரு மிடில் ஆர்டர்ஸ்ல. அப்படி இருக்கும்போது அவரோட போலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அகைன்ஸ்ட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. கேப்டனாவும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் துளி கூட வந்து செதறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கேப்டனாவும் பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் இந்த மாதிரியான ஒரு கேகேஆர் ஒரு டேஞ்சரஸ் பேட்டிங் லைன் அப்ப எப்படி அவர் வந்து உடைக்கிறாரு அப்படின்றது. அதே மாதிரி நிதிஷ் ரெட்டி அவர் வந்து இந்த சீசன் வந்து ஒரு ஃபைண்ட் ஆஃப் த சீசனே சொல்லலாம். ஒரு யங்ஸ்டர். பட் அவர் வந்து ஓரளவு ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் வந்து நல்ல லைக் இதுக்கு அடுத்த வர சீசன்ஸ்ல ஒரு பெரிய டிமாண்டா இருப்பாரு. கண்டிப்பா நிறைய டீம்ஸ் இவரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து லைக் வச்சுக்கிறாங்களா, இல்லை இதுக்கப்புறம் ரிட்டென்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்களா, இல்லைன்னா வெளியே அனுப்புறாங்களா அப்படின்றது இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் அப்பதான் தெரியும். பட் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு 10 மேட்ச்ல ஒரு 276 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. 250 கிட்ட அடிச்சிருந்தாரு இந்த சீசன்ல. அதே மாதிரி ஒரு 3 விக்கெட் கிட்ட போட்டிருக்காரு. ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். கண்டிப்பா இன்னும் அடுத்தடுத்த சீசன்ல இன்னும் நிறைய அவரோட ஸ்டாட்ஸும் சரி, அவரோட ரெக்கார்ட்ஸும் சரி போகும் அப்படின்றத நம்பலாம். நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயர். பிகாஸ் ஆஃப் த டைமிங் பிச் ஆஃப் த பால் அந்த ஒரு டைமை பார்த்து ஆடுறாரு. லைக் ஆனால் அக்ரெசிவாகவும் ஆடுறாரு. அட் த சேம் டைம் கண்டிஷனை பொறுத்து ரொம்ப பிரமாதமாக ஆடுறாரு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு போல். அதே மாதிரி போலிங்கும் நல்லா போடுறாரு. ஒரு மீடியம் பேசர், நீட்டான ஒரு ஆல்ரவுண்டர். கண்டிப்பாக இவரை வச்சுப்பாங்களா, இல்லை வெளியே விட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மெகா ஆக்ஷன் ஒரு பெரிய ப்ரைஸ் பெரிய க்ரோர்ஸில் அவர் போவாருன்னு நம்புறேன். இப்போ அவர் ஏதோ ஒரு லேக்ஸில் ஏதோ சம்திங் ஒரு 20 lakhsல தான் அவர் வந்து எடுத்திருக்காங்க எஸ்ஆர்எச் வந்து பார்த்தீங்கன்னா. அது மாதிரி என்ரிக் ஹால்சன் அவர் இந்த சீசனில் வந்து அப்படி அமைதியாக தான் இருந்தார்.
ஸ்டார்டிங்கில் அப்படியே ஹென்ரிக் ஆல்சன் அப்படி இப்படின்னாங்க. பட் ஒரு 2-3 மேட்சஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஹென்ரிக் ஆல்சன்ற அந்த பேச்சே தெரியாத மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் அந்த மெயின் பேட்டர்ஸ் ஓப்பனர்ஸ் வந்து அபிஷேக் சர்மா அண்ட் எட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதில்ல. இவர் ஒருத்தர் இருக்காருன்றதே மறந்துட்டாங்க. அந்த ஒரு லோயர் மிடில் ஆர்டர்ல வந்து ஆடுற ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்றதே மறந்துட்டாங்க ஹென்ரிக் ஆல்சன். பட் அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 13 மேட்சஸ்ல ஒரு 381 ரன்ஸ் கிட்ட இந்த சீசன்ல அடிச்சிருந்தாரு. ஒரு 350 கிட்ட அடிச்சிருந்தாரு. ரொம்ப முக்கியமான மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் அக்ரெசிவா ஆடி கொடுத்தாரு ஓரளவு. அந்த ஒரு டவுன் த ஆர்டர்ல ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு சில மேட்சஸ்ல தவற விட்டார் அவரோட ஃபினிஷிங்க. பட் ஒரு செம்ம அக்ரெசிவான ஒரு பேட்டர். அவரு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர் அவரு. கண்டிப்பா இங்க கேகேஆரோட பவுலர்ஸ் வந்து மிஸ்டர் ஸ்ட்ராக்கு இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் அர்ஷித் ராணா இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வந்து உரிச்சு எடுத்துருவாரு அப்படின்னு நம்பலாம். அது போக பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்றாருன்றது இந்த சீசன்ல ஹென்ரிக் ஆல்சன். கண்டிப்பா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 இவ்வளோ முக்கியமான ஒரு மேட்ச்ல எப்படி ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சாம்பியன் பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா த்ரூ அவுட் த ஃபைனல்ஸ் போகலாம். ஏன்னா இந்த மாதிரியான முக்கியமான பிளே ஆஃப்ஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி இயர் லைக் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வரோம். நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் கண்டிப்பாக மேட்சை முடித்து கொடுக்குறாங்க. ஏதோ 1-2 சீசன்ஸில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இந்தியன் டொமஸ்டிக் பேட்டரோ ஒரு டொமஸ்டிக் போலரோ ஒரு மேட்சை முடிச்சு கொடுத்து கப்படிக்க வச்சிருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஐபிஎல் கப்பில் ஒரு டீம் சாம்பியன்ஷிப் ஆகுதுன்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் ஒரு ஓவர் ஹைப்டு பிளேயர் நல்ல பெர்ஃபார்மர் தான் வந்து அதுவும் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் வந்து லைக் அந்த டீம் கப்படிக்க ஒரு உதவியாக இருப்பாங்க. பார்ப்போம் இவரோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி கொண்டு வராருன்றது இந்த ஐபிஎல் குவாலிஃபயர் 1ல. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் அவரும் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 13 மேட்ச்ல ஒரு 11 விக்கெட் கிட்ட போட்டிருந்தாரு. பட் ஆனால் ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலான ஒரு பவுலர். இவர மாதிரி ஒரு எக்கனாமிக்கலான பவுலர் ஐபிஎல் பார்த்துருக்காங்க. அதிக டாட் பால்ஸ் ஐபிஎல்ல போட்ட பவுலரே இவர் தான். ரொம்ப எக்கனாமிக்கலாக கன்சிஸ்டண்டாக போடுவார். இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் செம்மையா பண்ணுவார். ஒரு ஸ்விங் கிங்னே ஒரு பேர் வச்சிருந்தாங்க. ஸோ இந்தியன் டீம்ல எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்த பிளேயர் இப்போ ரீசென்ட் டேஸ்ல அவர் இந்தியன் டீம் கான்ட்ராக்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அவர் இந்தியன் டீம்ல சேர்த்துக்கிறது இல்லை. பட் அப்படின்னா தப்பு பண்ணாருன்னு தெரியல. கொஞ்சம் ஒரு இன்ஜுரி மெட்டீரியல் அந்த ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னாங்க. பட் ஐபிஎல் இந்த அளவுக்கு பிரமாதமாக 13 மேட்ச்ல அவ்வளோ எக்கனாமிக்கலாக திறமையாக போட்ட ஒரு பவுலர். பட் திரும்பி ஒரு இந்தியன் டீம் வரணுன்றது என்னோட ஆசை. பட் இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் செம்ம பவர் பிளே பவுலர். இவரோட இந்த ஒரு 4 ஓவரை வந்து கண்டிப்பா பார்த்து தான் ஆடி ஆகணும் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். அவங்க கிட்ட எல்லாமே அக்ரெசிவ் பேட்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பார் அவங்க டீம்ல. ஓவராலா இந்த குவாலிஃபயர் 1ல என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் vs எஸ்ஆர்எச் இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டர்ஸ். யார் வின் பண்ணுவாங்களான்றது இப்போ நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் அகமதாபாத்ல யார் ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சு வந்து போலிங் எடுக்கிறாங்களோ அந்த டீமுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது கூட ஏன் 100% சொல்ல முடியாதுன்னா ஏன்னா T20 கேமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எனிஒன்ஸ் கேம். லைக் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பிச்சில் கூட ஒரு நல்ல போலிங் போட்டால் ஒரு ஜெயிக்க முடியும். அதனால எஸ்ஆர்எஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி கூட எஸ்ஆர்எஸ் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் இருக்கு. அதனால பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ ஃபர்ஸ்ட் போலிங்கோ. ஆனால் எந்த டீம் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அந்த டீம் கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து குவாலிஃபயர் 1ல வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. டேரெக்டாக இந்த 2 டீம்ல எந்த டீம் குவாலிஃபயர் 1ல வின் ஆகி த்ரூ த ஃபைனல் சண்டே சேப்பாக்கில் ஆடுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.